நான் உங்களுக்கு இங்கே 1 கோடி சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வேர்ல்டுலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிற கோயில் இது தான் மக்களே. கிட்டத்தட்ட 108 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சிவலிங்கம் இருக்குது. அப்படியே சிவலிங்கம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ விலாக். திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. நான் கரெக்டாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயும் நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் எந்த ஊருக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பேரை சொன்னோன்னா அப்படியே அதிரும் மக்களே. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எந்த ஊர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப். எஸ் மக்களே, கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் உங்களோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்காக தான் நான் போக போகிறேன். ஸோ அந்த ஸ்பாட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெம்பிள் தான். நான் ரொம்ப நாளாக பார்த்து இந்த டெம்பிள் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். ஸோ அந்த என்ன டெம்பிள்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கோடிலிங்கேஸ்வரா டெம்பிள். ஆமாம் மக்களே, அதாவது இப்போ கேஜிஎஃப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் சொல்லி ஒன்று இருக்குது மக்களே. அதாவது ஒரு டெம்பிள் பார்த்தோன்னா 1 கோடி லிங்கம் இருக்கும். அந்த டெம்பிளை பார்க்க தான் நம்ம பார்த்தோன்னா இப்போ கேஜிஎஃப் இருக்கும். ஸோ இப்போ மணி கரெக்டாக அதிகாலை 6 மணி ஆகுது. ஸோ அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா டைமிங் 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே மக்களே, பஸ்ஸு வரட்டும். நான் பஸ்ஸு இன்னும் வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் மக்களே. இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டு. பார்த்துக்கோங்க, எனக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த கேஜிஎஃப் இந்த கோல்டு தங்க வயல் பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா நான் போவேன். இல்லைனா கோயில் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் மக்களே. ஓகே மக்களே, அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் அப்போ வீடியோ வரும் உங்களுக்கு. ஓகே மக்களே, நான் இன்னும் மணி ஆகல. பஸ் வரட்டும். பஸ் வந்ததுக்கப்புறம் நான் கோயில் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் மக்களே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வேலூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, அப்புறம் பெங்களூர் 3 ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பஸ் இருக்கும் மக்களே. ஸோ அங்கே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேலூர் வண்டி வருது பாருங்கள். அந்த பக்கம் ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ்ஸு. இந்த பக்கம் நிற்கிற இந்த ப்ரைவேட் பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. அதிகாலை செம்மையாக இருக்குது வியூ. கைஸ், கேஜிஎஃப் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வரது பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ் நடித்த கேஜிஎஃப் படம் தான் மக்களே. பார்ட் 1 பார்ட் 2 படம் தான். அந்த கேஜிஎஃப் படத்தில் காமிச்ச அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரியல் பிளேஸ் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் மக்களே. நான் டைம் கிடைச்சா போய் பார்க்குறேன். பட் நீங்கள் அந்த கேஜிஎஃப் படத்தில் வந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ரியல் கேஜிஎஃப், அதாவது இந்த கோலார் கோல்டு ஃபீல்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது தங்க வயல், தங்கச்சுரங்கம், அது எப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு பார்க்கலாம். டைம் இருந்தால் போய் பார்க்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இதுதான் கேஜிஎஃப், அதாவது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் அந்த ஊர் மக்களே. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஜிஎஃப் மூடிட்டாங்க. அது இப்போ ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ டூரிஸ்டர்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் போய் பார்த்துட்டு வராங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மெயினாக அந்த கேஜிஎஃப் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதான் மக்களே, நான் டைம் இருந்துச்சுன்னா நான் போய் பார்ப்பேன் அந்த பிளேஸு. இல்லைனா நான் அந்த டெம்பிள் மட்டும் போயிட்டு திருப்பி சென்னை போயிடுவேன் மக்களே. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம் மக்களே டெம்பிள் போகிறதுக்கு. ஸோ பஸ்ஸு வெளியே ஒன்று நின்று இருந்தது. ஸோ ஏறி உட்காந்துட்டேன். வாங்க கோயில் என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கான வந்துட்டோம். எனக்கு பேக்ரவுண்டில் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள்,
கோடிலிங்கேஸ்வரா டெம்பிள் போகிற வழி சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள், ஏரோ பார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு நான் கேட்டால் சொல்கிறேன் மக்களே. இது வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, பெங்களூரில் கோலார் மாவட்டம். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சென்னை விழுப்புரம் சொல்கிறோமோ அதே மாதிரி பெங்களூரில் கோலார்ன்றது ஒரு மாவட்டம் மக்களே. அந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் கேஜிஎஃப் என்ற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மக்களே. அந்த ஊர் பேர் என்னென்னா கம்மசந்திரா. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கம்மசந்திரா, அங்கே தான் வந்திருக்கோம். அந்த கம்மசந்திரான்ற இடத்துல தான் இந்த கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேஜிஎஃப்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து 14 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ஆட்டோவில் வரத்தாலும் வரலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பஸ் வசதி இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வேலூர் போகிற வழி இது. அதனால் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து நிற்பாங்க. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா பஸ்ஸில் வந்துடுங்க. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வரணும். எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நீங்கள் வேலூர் வந்துட்டு வேலூர்லேருந்து கேஜிஎஃப் வந்தீங்கன்னா, கேஜிஎஃப் போகிற நீங்கள் கேஜிஎஃப் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் மக்களே. ஏன்னா இந்த வழி தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மசந்திரான்ற வழியை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டுக்கே போகும் பஸ்ஸு. அதே மாதிரி நீங்கள் பெங்களூர்லேருந்து வரணும் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப்க்கு வந்து அதிக பஸ் இருக்குது. ஸோ கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப் வந்து அரௌண்ட் ஒரு 90 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் மக்களே. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு 6:40 ஆகுது. ஆக்சுவலி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ நான் இப்போ அப்படியே நடந்து போனால் கரெக்டாக இருக்கும் டைமிங்க்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு கோயிலை பார்க்கலாம். உள்ளே போயிட்டு மொத்தம் எத்தனை லிங்கம் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலை பற்றி எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு போக போக. நான் சூப்பரான ஸ்பாட் மக்களே. இத்தனை நாள் வந்து நான் இதை பார்க்காம இருந்தேன், எப்படின்னு தெரில. சரி இப்படி பார்க்க டைம் கிடச்சி வந்தாச்சு. வாங்க அப்படியே உள்ளே போகலாம் கோயிலுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் மக்களே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவில் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியல. இதுதான் வந்து கோயில் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்குது. இவர் யாருன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டெம்பிள் இருக்குது. இவர் யாருன்னு தெரியல எனக்கு. ஸோ இதுதான் வந்து போகிற வழி. ரொம்ப உள்ளெல்லாம் போக தேவையில்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது கோயில். அங்கே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு வெளியே போட்டிருக்காங்க பாருங்கள் சிவலிங்கம். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோவிலோட பார்க்கிங் ஏரியா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், நல்லா பெருசாக இருக்குது மக்களே பார்க்கிங். இங்கே பஸ்ஸே உள்ளே விடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குங்க. சூப்பராக மேலே வந்து ஷட்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்க்கிங் ஏரியாலே. ஸோ ஒரு இது இன்னும் உள்ளே அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், எல்லாம் வெளியே நின்றுருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் மாற்றிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டும் ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு வந்தேன், காவி வேஷ்டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட உள்ள அலோவ் பண்ணுறாங்களா தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷர்ட் போட்டு ஒரு வேஷ்டி கட்டி மக்களே. ஆக்சுவலி டைம் வந்து 7:30 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 7 மணினாங்க, இப்போ 7:30ன்றாங்க. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறோம் உள்ளே போகலாம் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் வாங்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வாங்குறாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் மட்டும் கிடையாது மக்களே. உள்ளே வந்து 2-3 டெம்பிள் இருக்குது, கோயில் இருக்குது. அதாவது விஷ்ணு கோயில், அப்புறம் அம்மன் கோயில், சிவன் கோயில் சொல்லிட்டு அதிக கோயில் இருக்குது. எல்லா கோயிலும் பார்த்துட்டு நம்ம கடைசியாக போயிட்டு அந்த சிவலிங்கம், அதாவது அந்த சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம், கோடிலிங்கத்தை பார்க்க போகிறோம் மக்களே. ரொம்ப எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வந்து ரொம்ப நாளாக இந்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஓகே மக்களே வாங்க உள்ளே அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ணதுக்கு உள்ளே போகலாம். உள்ளே வேறு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களே தெரியல, போனால் தான் தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து க்யூவு.
ஆக்சுவலி கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அந்த சிவலிங்கம் வீடியோ எடுப்பேன் நான். வாங்க நான் போயிட்டு கோயிலில் சாமி பார்த்துட்டு வந்துடுறேன். க்யூ காலியாக இருக்குது, காலைல வந்ததெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது உங்களுக்கு. தினி கொஞ்சம் சண்டேஸ் டைமில் இல்லை வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்குது. ஐஸ் ஆக்சுவலி உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தோன்னா லிங்கம் தான் ஃபுல்லாக பார்த்தா லிங்கம் தான் மக்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கம் தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது மக்களே. வாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பேக் சைட் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இடம் விட எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் தான் மக்கள் இருக்குது. கைஸ் ஆக்சுவலி இந்த கோயிலோட மூலவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத் சாமிகள். அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் தான். ஸோ இப்போ தான் நான் வந்து கோயிலில் மெயின் சாமி பார்த்துட்டு வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து எப்படி இருக்காருன்னா லிங்க வடிவில் உள்ள மக்களே. இவர் வந்து ஃபேஸ் இருக்குது, உருவம் இருக்குது, அதில் தான் வச்சுருக்காங்க. மெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அந்த மஞ்சுநாத் சுவாமிகள் அவர் தான் முதல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை சிவலிங்கம் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துல 3 கருவறை இருக்குது மக்களே. நான் ஃபஸ்ட்டு அந்த இது தான் பார்த்தேன். 3 கருவறை இருக்குது ஒரே இடத்துல. ஒன்றுத்தில் வந்து பார்த்தோன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் லைனாக அப்படியே இருக்காங்க, பேரலாக இருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உள்ள வந்துன்னா நீங்கள் பார்க்குற டெம்பிள் வந்து பார்த்தோன்னா அதுதான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அது தாண்டி வந்த போதுன்னா இந்த கோயிலோட மூலஸ்தானம் மெயின் சாமி வந்து பார்த்தோன்னா மஞ்சுநாத் சாமிகள். அவங்கள வந்து பார்த்துருப்பேன். பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கோயில் இருக்குள்ளே. இப்போ 2 கோயில் பார்த்துட்டு இப்போ நான் வெளியே வந்திருக்கேன் மக்களே. கிட்டத்தட்ட என்னால் நம்பவே முடியல. நானும் சரி சும்மா சொல்கிறாங்க 1 கோடி லிங்கம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இருக்குமா தான் நினச்சேன். பட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும் போல் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீ மூளை முடுக்கெல்லாம் ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் ஒரு சின்ன ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் இருக்குது. சின்ன சின்ன சிவலிங்கத்துலேருந்து பெரிய சிவலிங்கம் வரைக்கும் எல்லா சிவலிங்கமும் இருக்குதுங்க உங்களுக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம் மக்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக சிவலிங்கம் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற இடத்த பார்த்து வாய் அடைச்சி போக போகிறீங்க. ஏன்னா அங்கேயே அவ்வளோ சிவலிங்கம் இருந்தது. பட் இந்த இடத்த மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள், பார்த்து அப்படியே ஷாக் ஆக போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிவலிங்கம் தான் மக்களே. சின்ன சின்ன லிங்கத்துலேருந்து பெரிய பெரிய லிங்கம் வரைக்கும் ஃபுல்லாக சிவலிங்கம் தான். நான் சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக 1 கோடி லிங்கம் இருக்கும். ஏன்னா நான் வரும்போது நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். பட் இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா வந்து பாருங்கள், நீங்கள் என்னோடய பேக்ரவுண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபுல்லாக சிவலிங்கம் தான் இருக்குது மக்களே. எப்படி இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல இந்த கோயில்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு விஷ்ணு கோயில் பார்த்துட்டு வந்தோம். அதாவது மொத்தம் இங்கே வந்து 3 கோயில் இருக்குது மக்களே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்கும் ஒரே 3 கருவறை ஒரே இடத்துல வந்து வச்சு கும்பிட்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனியாக இருக்குது. மஞ்சுநாத் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த கோயிலோட மூலவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷ்ணு கோயில் ஒன்று, விஷ்ணு டெம்பிள் ஒன்று இருக்குது. உள்ளே விஷ்ணு ஒரு காட் இருக்கார். அது மொத்தம் 3 டெம்பிள் இருக்குது மக்களே. அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் சிவலிங்கத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வாங்க அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஆரம்பிக்கலாமா காய்ஸ்? அப்படியே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சிவலிங்கம் பாருங்களேன். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே தெரியல. வேறு லெவல் மக்கள் இந்த இடம். அங்கே அப்படியே போகலாம். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் ஃபுல்லாக சிவலிங்கம் தான் மக்களே. நான் வந்து உங்களுக்கு இங்கே 1 கோடி சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வேர்ல்டுலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிற கோயில் இது தான் மக்களே. கிட்டத்தட்ட 108 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவலிங்கம் இருக்குது. அப்படியே சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது மக்களே. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்த மட்டும் பாருங்கள், என் பேக்ரவுண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குது. வேறு லெவல், என்ன சொல்கிறதுனே தெரியல. வாங்க இப்போ அந்த வேர்ல்டு ஹையஸ்ட் சிவலிங்கத்தை பார்க்க போகலாமா? இப்போ கரெக்டாக என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கேன் சிவலிங்கம். வாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நான் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பிரமிப்பாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கேன் சிவலிங்கம். வாங்க அப்படியே பார்க்கலாம் சிவலிங்கத்தை. ஆரம்பிக்கலாமா? பாருங்கள் மக்களே, கிட்டத்தட்ட 108 அடி உயரமுள்ள சிவலிங்கம். இதுதான் வந்து உலகத்திலே வந்து உயரமான சிவலிங்கம் மக்களே. உலகத்திலே உயரமான சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா மாநிலம் கோலார் பக்கத்தில் கேஜிஎஃப் பக்கத்தில் இருக்கிற இந்த கோடிலிங்கேஸ்வரர் கோயில் தான் மக்கள் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த அப்படியே நாங்கள் வியூ காட்டுற மாதிரி சுற்றி முற்றி காட்டுற பாருங்க. வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. தரமான கோயில் மக்களே. இந்த கோயில் வேறு லெவலில் இருக்குது. சுற்றி முற்றி இது வந்து ஒரு காம்பவுண்டு மாதிரி இருக்குது மக்களே. நம்ம ஆடி வெளியே பார்த்தோம், கோயில்லையே வந்து பார்த்தோன்னா சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு காம்பவுண்டு மாதிரி இருக்குது. இந்த காம்பவுண்டு உள்ளே பார்த்தோன்னா இந்த 108 அடி உயரம் உள்ள சிவலிங்கம் அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக சிவலிங்கமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 அடி உயரம் உள்ள நந்தி மக்களே. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நந்தி. வேறு லெவல் மக்களே. இந்த இடம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்த ஒரு பிரம்மாண்டத்தில் இந்த கோயிலை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1980 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா
சுவாமி சம்பாமூர்த்தி சுவாமி அவர்கள் சொல்லிட்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கட்டியிருக்காரு. கோயில் கட்டும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை சிவலிங்கம்லாம் கிடையாது. மொத்தம் ஏதோ 1000 லிங்கமோ ஏதோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணியிருக்காங்க இந்த சிவலிங்கத்தை. இத்தனை இத்தனை சிவலிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,00,000 சிவலிங்கம் இங்கே இருக்குது மக்களே. அதாவது இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த காம்பவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஏக்கரு. இந்த 15 ஏக்கர் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ சிவலிங்கம் வச்சுருக்காங்க மக்களே. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் வந்து சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் வந்து நினச்சி பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் சரி பட் சொல்கிறாங்க, பட் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்படிடா 1,00,00,000ன்றது சாதா விஷயம் இல்லை. 1,00,00,000 லிங்கம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பட் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், 1,00,00,000 லிங்கம் கண்டிப்பாக இருக்கும் மக்களே. ஏன்னா அவ்வளோ ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் நான் பார்த்தே கிடையாது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், டைம் இருந்தால் வந்து பாருங்கள். இந்த மாதிரி கோயில்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, என்ன சொல்கிறது. அதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்மெண்ட்டாக கிடையாது மக்களே. இது ஒன் ஆஃப் த சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இவர் ஒரு பேர் கேட்ட ஞாபகம் இல்லை, எஸ்பிபி. அவர் வந்து ஒரு பாபா படத்தில் வந்து நடிச்சிருப்பார். அந்த பாபா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் தான் வரும். ஃபுல்லும் இந்த கோயில் தான் காமிச்சிருப்பாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிவலிங்கம் கிடையாது. பட் இந்த பெரிய லிங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இருந்தது அந்த படத்தில். ஆக்சுவலி ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபுல்லாக காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு லிங்கம். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இன்னும் அந்த பக்கம்லாம் பார்த்தா லிங்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பார்த்தது கொஞ்சம் தான் மக்களே. நீங்கள் இதை தாண்டி போனீங்கன்னா அந்த பக்கம் இன்னும் லிங்கம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் மக்களே, நம்ம அங்கேருந்து தாண்டி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தால் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல சிவலிங்கத்தை பார்க்காத இடமே கிடையாது மக்களே. அவ்வளோ சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் இதோட ஏரியா வந்து 15 ஏக்கர் காய்ஸ். மொத்தம் 15 ஏக்கரில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ சிவலிங்கம் வச்சுருக்காங்க மக்களே. நம்ம அங்கே பார்த்ததே அவ்வளோ இருந்தது. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே சிவலிங்கம் வச்சுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கே எல்லாத்துலேயும் சிவலிங்கம் இருக்குது மக்களே. இந்த கோயிலில் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், சுற்றி சிவலிங்கம் தான். வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் பெருசாக இருக்குது. சிவலிங்கம் இங்கே ஒரு நந்தி இருக்குது மக்களே. இது என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை. இருங்க, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை. இது கூட சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இங்கேயும் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தி சிலையும் இருக்குது மக்களே. இது எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் பார்க்குறேன். வாங்க, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து அந்தளவுக்கு ஹைட்டில், கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது மக்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்த மாதிரி நந்தி இருக்குது பாருங்கள். மக்களே, இது இந்த லிங்கத்தில் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வந்து ஸ்பான்சர் பண்ணது இவர் சாஸ்திரலிங்கா டாக்டர் நாகரத்னா என்எம் சுவாமி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு லிங்கமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்பான்சர் பண்ணது தான் மக்களே. ஒவ்வொருத்தரும் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாருங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு 2015 பண்ணியிருக்காங்க இந்த லிங்கம். அதே மாதிரி பார்த்தா இங்கே இருக்கிற ஒவ்வொரு லிங்கமும் பார்த்தீங்கன்னா எப்போ யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேம் மேனரில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கும் வந்து இதுமாதிரி லிங்கம் வைக்கணுன்னா நீங்கள் வைக்கலாம் மக்களே. மினிமம் சார்ஜஸ் 6000 ரூபா.
ஓகேங்களா. மினிமம் வந்து ரூ. 6000. எனக்கு தெரிஞ்சு சின்ன லிங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரூ. 6000 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரூ. 6000 கொடுத்து நீங்களும் வந்து உங்கள் பேரில் வந்து ஒரு லிங்கம் வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலாம், இங்கே வந்து வைக்கலாம் மக்களே. மக்களே அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க இருக்குது. அதுதான் வெளியே வர வழி. வெளியே வர வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா. கைஸ் ஆக்சுவலி நான் வெளியே வந்துட்டேன் மக்களே. ஆக்சுவலி பார்க்கிங் இருக்க இடத்துக்கு வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வரத்துக்கு மனசே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த 15 ஏக்கரில் உள்ள அந்த சிவலிங்கம் கோயில். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சென்னையில் இருந்தால் கன்ஃபார்ம் வந்து பாருங்கள். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஒரு முறை வந்து இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1980 ஆரம்பித்த கோயில் மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா 1 கோடி லிங்கம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கோயில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மூலை முடுக்கெல்லாமே பார்த்தா லிங்கம் தான் மக்களே இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயிலில் 1 கோடி லிங்கம் இருக்குது, அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் மக்களே. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வரும். ஸோ ஓகே மக்களே, ஒன்ஸ் அகைன் இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 தான் மக்கள் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா 7 o'clock போட்டுருந்துச்சு, பட் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. 7:30க்கு ஓப்பன் பண்ணி நைட்டு வந்து 8:30 மணி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லாத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வாங்குறாங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, அப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அதுவும் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது மக்களே. வந்து நீங்கள் அழகாக சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சிவலிங்கத்தை பார்த்துட்டு போகலாம். சரி ஓகே மக்களே, வீடியோ ஒன்ஸ் அகைன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.